இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் 12 லக்னங்களுக்கு பலன்களை பார்த்து வருகிறோம். இந்த குரு பயிற்சி கடகராசியில் உச்சம் பெறுவது எவ்வாறு பலன்களை வழங்குகிறது என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். இப்போது மகர லக்னம். நீங்கள் மகர லக்னமாக இருந்தால் இந்த லக்னத்திற்கு குரு பகவான் என்ன செய்ய போகின்றார், அவருடைய பார்வை பலம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. உங்கள் லக்னத்திற்கு குரு பகவான் 3ஆம் இடத்தும் மீனம், 12ஆம் இடம் தனுசு, இந்த இரண்டிற்கும் ஆதிபத்தியம் பெற்று உங்களுக்கு பலனை வழங்குகின்றார். இந்த குரு பகவான் அவர் உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் இடமான கடகராசியில் அமர்ந்து உச்சம் பெற்று உங்களை நேரடியான பார்வை பார்க்கின்றார். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு இப்பொழுது என்ன செய்ய போகின்றார் பார்ப்போம். இருளில் நீக்கி ஒளி வீச செய்யும் தேவாதி தேவன், அறிவுக்கும் ஞானத்திற்கும் அதிபதியானவர் குரு பகவான் என்று கூறுவார். இவர் கடகராசியில் உச்சம் பெறுகின்றார். அது உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்தை பார்ப்பது தனி சிறப்பு நண்பர்களே. காரணம் என்னவென்றால், உங்கள் லக்னத்தை நேருக்கு நேர் பார்வை பார்க்கின்றார். ஆதலால் காலபுருஷ தத்துவப்படி மகர லக்னம் என்பது 10ஆம் வீடு. இந்த 10ஆம் வீடு என்பது ஒருவரது வாழ்வின் லட்சியம், அந்தஸ்து, கௌரவம் மற்றும் தொழில்துறையை சார்ந்த விஷயங்கள் கர்மஸ்தானம் என்று கூறுவார்கள். ஆகவே கடின உழைப்பு தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று ஒரு உந்துதலை தரும் ராசி மகர ராசி லக்னம் நண்பர்களே. இப்போது உங்கள் வீட்டை, அதாவது உங்கள் லக்னத்தை குரு பார்க்கின்றார். இது தனி சிறப்பு. ஆக திருமணத் தடையால் வருந்தி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இனி கெட்டி மேல சத்தம் கேட்கும். கணவன் மனைவி இடையே இருந்த உறவுகள் அனைத்தும் இனி சந்தோஷம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நண்பர்களே. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல முறையில் லாபகரமான முறையில் தொழிலை செய்ய ஒரு வாய்ப்புகள் அமையும். அதே போன்று புதிய முதலீடுகளும் செய்ய இதுவே நல்ல தருணமாகவும் இருக்கும். ஒரு பொற்காலம் என்று கூறலாம் நண்பர்களே. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே போன்று குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். அதன்படி குரு பகவான் எப்பொழுதுமே 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். இந்த 5, 7, 9ஆம் பார்வை என்பது உங்கள் மகர லக்னத்திற்கு 5ஆம் பார்வையாக 11ஆம் இடம் விருச்சிக ராசியை பார்க்கின்றார். இந்த 11ஆம் பாவம் என்பது உங்களுக்கு ஒரு வெற்றி ஸ்தானம். நீண்ட நாள் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயங்கள் நிறைவேறுவது, பணம் விரயமாகாமல் சேமிப்பை ஏற்படுத்துவது, அதனால்தான் லாபஸ்தானம் என்று கூறுகின்றோம். மூத்த சகோதரர்கள் என்று கூறுவதும் இந்த 11ஆம் பாவம் தான். ஆக உங்கள் கனவு, உங்களுடைய ஆசைகளை அனைத்தையும் நிறைவேற்றும் காலம் இது. அந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் இனி வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பணம் சேமிப்பு ஏற்படும் காலம் நண்பர்களே. சகோதர வழியும் நன்றாக இருக்கும். இதுவரை வராத கடன்கள் கொடுத்த பணம் இனி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. 7ஆம் பார்வை லக்னத்தின் மீது அமைகிறது. அதனால் குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கவும் உதவிகரமாக இருக்கும். இந்த குருவின் பார்வை நல்ல முடிவு எடுப்பீர்கள். நோய்களின் பிடியிலிருந்து இருப்பவர்களுக்கு அதன் வேகம் குறைந்து சற்று அவர்கள் குணமடைவதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போன்று சமூகத்தில் உங்கள் கௌரவம், அந்தஸ்து உயரும் நண்பர்கள். 9ஆம் பார்வையாக என்பது குரு பகவான் திருவோண பார்வையில் மிகவும் பலம் பொருந்தியது. அந்த வகையில் 9ஆம் பார்வையாக உங்களுக்கு
குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு 12ஆம் வீடான 3ஆம் வீடான மீன ராசியை பார்க்கின்றார். அது குரு பகவானின் வீடு, ஆட்சி வீடு. அந்த வீட்டை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு இந்த 3ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அடுத்து உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். 3ஆம் இடம் என்பது தைரியம், தன்பிக்கை, முயற்சி, வீரியம், இதய சகோதரம், சிறுதூர பயணங்கள், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, எழுத்து ஒப்பந்தங்கள், இது இந்த துறையில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் சிறப்பை தரும் நண்பர்களே. வெளிநாட்டு பயணங்கள் உண்டாக ஏற்படும் வாய்ப்புண்டு. நீங்கள் மகர லக்னம் என்பது சனி பகவான் வீடு அல்லவா? நீங்கள் உழைப்பாளிகள். இப்போது உங்கள் உழைப்பிற்கு தெய்வீக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது நண்பர்களே. தொட்டதெல்லாம் துவங்கும் என்றே கூறலாம். மகரம் என்றாலே கர்மஸ்தானம் என்று கூறுவார்கள். உங்கள் கைகளை யாராலும் கட்டி போட முடியாது. இந்த குரு உங்களை பார்ப்பதால், லக்னத்தை பார்ப்பதால் இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு உழைப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி உங்கள் லக்னத்தையும் 12 கூடியவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் முன்பு இருந்த சூழ்நிலை மாறும். நீங்கள் செய்ய நினைக்கும் காரியத்தில் மட்டும் முழு கவனம் வைத்தால் போதும், வெற்றி நிச்சயம் நண்பர்களே. ஏழை மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, இயலாதவர்களுக்கு நோட்டு, புஸ்தகங்கள், பேனாக்கள், உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். திருச்செந்தூர் சென்று வாருங்கள், முருகனை தரிசித்து வாருங்கள். குரு பகவானின் அருள் முழுமையாக கிடைக்கும். அதே போன்று தற்போது நடக்கும் திசா புத்திகள் பொறுத்து சில மாற்றங்கள் ஏற்படும். ஆதலால் முக்கிய முடிவுகள் எடுக்க ஜோதிடரின் ஆலோசனையை கேட்டு செயல்படுத்துவது மிகவும் நல்லது நண்பர்களே. நன்றி.